வாவ் இத மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் பிளேஸ் கிடைக்கும்னு நினைக்கல. நாம போட்ட பிளானுக்கு இந்த இடம் தான் சரிப்பட்டு வரும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் a getup change. கெட்டப்ப மாத்து, மேக்கப்பை ஏத்து, செட்டப்ப மாத்தாதீங்க. டேய் புருஷா, இங்க வாடா. சின்ன பொண்ணே, எனக்கு மரியாதை கொடுக்கட்டாலும் பரவாயில்லடி, இந்த ட்ரெஸ்ஸுக்காவது கொஞ்சம் மரியாதை கூடேண்டி. ஓ அப்படி சொல்றியா? இந்த ட்ரெஸ் போட்டா ஊர்ல உள்ள மத்தவங்களாவது மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க. என்னது மாமாவா? சரி, போலீஸ்கார மாமான்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுறதானே, நீ மாமான்னு கூப்பிடலனாலும் ஒரு மச்சானாவது கூப்பிடேண்டி. ஓகோ, உனக்கு இந்த ஆசைலாம் வேற இருக்குதா? ஒரு தடவை கூப்பிடேண்டி. காக்கி சட்டை போட்ட மச்சான் களவு தீர கண்ணா வச்சான். காக்கி சட்டை போட்ட மச்சான் களவு தீர கண்ணா வச்சான். ஓ, பாட்டாவே பாடிட்டியா? ஆமா, பெரிய குணா படத்துக்கு ஹீரோ இவங்களுக்கு பாட்டா பாடுறாங்க. யோ மூடிக்கிட்டு நான் சொன்ன பொருளை எடுத்துட்டு வாயா. ஏன்டி இப்பதானடி சொன்னேன், காக்கி சட்டை போட்டதுக்காச்சு கொஞ்சம் மரியாதை கூடேண்டி. நான் கான்ஸ்டபிள் வேஷம் போட்டிருக்கல, அட்லீஸ்ட் ஒரு மச்சான் மாமான்னு கூப்பிட்டுட்டாலும் கான்ஸ்டபிள்னாச்சும் கூப்பிடேண்டி. சரியா? யோ கான்ஸ்டபிள், போய் நான் சொன்ன பொருளை எடுத்துட்டு வாயா. வீட்டுலதான் மதிக்க மாட்டேக்கா, போலீஸ் ட்ரெஸ் போட்டா வச்சு மதிப்பான்னு பார்த்தா இங்க வந்து இதே மரியாதை தான். இங்கேயும் அவ எஸ்ஏ வேஷம், எனக்கு வெறும் கான்ஸ்டபிள் வேஷம். அடுத்துல நாம எஸ்ஏ வேஷம் போட்டு இவளுக்கு கான்ஸ்டபிள் கொடுக்கணும். ஆமாயா, இப்ப நான் எஸ்ஏ வேலை படிச்சு வாங்கியிருக்கேன், நீ இப்ப கான்ஸ்டபிள் வேலை படிச்சு வாங்கின மாதிரி பேசி. யோ ரெண்டும் வாடகை கடையில எடுத்த வாடகை ட்ரெஸ் தானேயா, சாயங்காலம் போய் கொடுக்கணும், மூடிக்கிட்டு போ. செம்ம பிளேஸ், இப்படி ஒரு இடம் கிடைக்கும் நினைச்சு கூட பார்க்கல. சரியா ஃபிட் பண்ணிட்டியா ஐயா? அதெல்லாம் பண்ணியாச்சுடி. என்னது டியா? யோ நான் என்ன உன் பொண்டாட்டியா? பின்ன நீ என் பொண்டாட்டி தானடி. யோ அது இல்லையா, நான் உன் பொண்டாட்டி தான். ஆனா இன்னைக்கு நான் யாரு? எஸ்ஏ, நீ வெறும் கான்ஸ்டபிள். சோ மேடம், ஓகே மேடம். அது வேறயா? சரி, கூப்பிட்டு தொலைக்கிறேன். என்ன இந்நேரம் பார்த்து யாரையுமே காணோம், எப்படி நீங்களை ஏமாத்தி காசு கொடுக்கறதுன்னு தெரியலையே. எஸ்ஐ மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம், வருவாங்க. பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே, காதல் வழிகிறதே, கண்ணில் காதல் வழிகிறதே, ஊரலையாய் வந்து என்னை அடிக்க. என்னங்க அங்க போலீஸ் நிக்குதுங்க. ஐயோ, போலீஸ் தாண்டி. மேடம், அங்க 2 பேரும் பாட்டு பாடிக்கிட்டே வராங்க மேடம். கேக்குதியா? கேக்குது, பாட்டு சத்தம் என் காது கிழிக்கிறேன். இங்க வாங்க மேடம் கூப்பிடுதாங்க, இங்க வாங்க. போச்சு இன்னைக்கு எல்லாம் போச்சு. என்னங்க வேற யாரும் இல்லங்க, நம்ம சின்ன பொண்ணுதான். யோ சின்னத்தர, நான் தான் மியா. என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க? ஒரு எஸ்ஐ பார்த்தும் கான்ஸ்டபிள் பார்த்தும் நீங்க பேசுற பேச்சா இது? எஸ், அவங்க எஸ்ஐ மேடம், நான் கான்ஸ்டபிள் சார். அதனால மேடம் சாருன்னு கூப்பிடணும். சின்னதர சின்ன பொண்ணு எல்லாம் கூப்பிடக்கூடாது. என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசுற? இருடி, நீ வேற. எதுக்கு மேடம் எங்களை வண்டியை நிறுத்த சொன்னீங்க? எதுக்கு நிறுத்த சொன்னீங்களா? என்ன இது கேள்வி? டிராபிக் சிக்னல் போட்டிருக்கு, பாக்கறியா நீங்க? ஆமா மேடம், இதுவரைக்கும் இந்த இடத்துல சிக்னல் இருந்ததே இல்லையே, இப்பதான் நாங்க சிக்னல் இருக்கிறதே பாக்குறோம். என்னது, சிக்னல் இருக்கிறத கூட கவனிக்காம வண்டி ஓட்டுறீங்களா? அப்போ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க நீங்க? இதுக்காக உங்களுக்கு ஃபைன் போடலாம். என்ன மேடம் நீங்க பயணிக்கீன்னு பயமுறுத்துறீங்க? மேடம், நான் டெய்லி இந்த வழியா தான் வந்து போயிட்டு இருக்கேன், ஆனா ஒரு நாளுமே இந்த சிக்னல் இருந்ததே இல்லையே. அதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு சிக்னல் இருக்குற, அதுவும் ரெட் சிக்னல் போட்டிருக்கும் போது எப்படி நீங்க வண்டி ஓட்டலாம்? யோ சும்மாரியா, ஏதாவது கூட பேசி ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டுறாத. வெரி குட் ஆன்ட்டி. மேடம், என்ன பார்த்து ஆன்ட்டிங்க? இது வரைக்கும் அக்கான்னு தானே கூப்பிட்டு இருந்தீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் எஸ்ஐ சின்ன பொண்ணு, மரியாதை பேசுங்க. சரி மேடம், சாரி மேடம், சிக்னல் போட்டதை கவனிக்காம வந்துட்டோம், இனிமேல் பார்த்து வர்றோம். சரி இப்ப ஃபைன் எடுங்க. அதான் நாங்க சாரி கேட்டோமே, இனிமேல் இந்த மாதிரி தப்ப பண்ண மாட்டோம் மேடம். ஃபைனு ஆள் ஏத்திட்டு போற வண்டியில லோடு ஏத்திட்டு வந்ததுக்கு. என்னது லோடா? நான் எங்க லோடு ஏத்திருக்கேன்? பின்னாடி இருக்கிறது ஆளா? சரியான 1000 லிட்டர் செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கியா? யோ, என்ன பார்த்து செப்டிக் டேங்க்னு சொல்லிட்டு இருக்க அந்த பொம்பளை, நீ சிரிச்சுக்கிட்டா இருக்க? வீட்டுக்கு வாயா, உனக்கு விளக்கமா இருக்கு, பிஞ்சு. இந்த பாருங்கம்மா, உங்க வீட்டுல விளக்கமாறு பெய்யறது, செருப்பு பெய்யறதுக்குலாம் நாங்க பொறுப்பாக முடியாது. எடுங்க ஃபைன் எடுங்க. சார், இது என் பொண்டாட்டி சார், செப்டிக் டேங்க் கிடையாது. சிக்னல் போட்டதை கவனிக்கல, செப்டிக் டேங்க் வண்டியில ஏத்திட்டு வந்திருக்க. சரி விடு. ஆமா, ஹெல்மெட் எங்க? என்னது ஹெல்மெட்டா? ஆமாயா, ரோட்ல 2 வீலர்ல வரும்போது ஹெல்மெட் போட்டு வரணும்னு தெரியாது. அது வந்து மேடம், ஹெல்மெட்டே போடதான் செஞ்சாரு. அப்போ ஹெல்மெட் எங்க? வார வழியில காத்துல கரைஞ்சிருச்சோ? அது மேடம், வார வழியில ஒரு ஏழை கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, எங்களுக்கு ஹெல்மெட் இருந்தா தானம் தர்மம் பண்ணுங்களேன்னு கேட்டாங்க. அதான் நாங்க எங்க ஹெல்மெட்டை அவங்களுக்கு தர்மம் பண்ணிட்டு வந்துட்டோம். யாரு நீங்க? உங்க ஹெல்மெட்டை இல்லாதவங்களுக்கு தர்மம் பண்ணிட்டீங்க, அப்படிதானே? ஆமா மேடம், அப்படிதான் மேடம். பிச்சைக்காரப்ப 10 பைசா பிச்சை போட மாட்டிய, நீ ஹெல்மெட்டை பிச்சை போடுவியாக்கும். அது இருக்கட்டும், ஃபைன் எடுங்க. அதான் சொல்லிட்டேனே, ஹெல்மெட்டை கூட தர்மம் பண்ணிட்டோம், பின்ன இதுக்கு ஃபைனு? ஆமா, புக் இருக்கா? புக் அது வந்து மேடம். யோ, புக்கு தானேயா கேக்குறாங்க, இதுக்கு ஏன் இப்படி வலியிற நெளியிற? புக் இருக்கு மேடம், யார் சொன்னா இல்லன்னு? அப்போ புக் எடுங்கம்மா.
புக்கை வந்து என் பிள்ளைகள் 2 பேரும் ஸ்கூலுக்கு கொண்டு போயிருக்கு. அவளுக்கு பேக்கில் 2 பேர் பேக்லயுமே நிறைய நிறைய புக்கா இருக்கு மேடம். என்னம்மா செப்டிக் டேங்க், எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எஸ்ஐ மேடமே நீ கலாய்க்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? நீங்க முதல்ல எஸ்ஐ மேடம் சொல்றதே உங்களே நீங்க கலாய்ச்சிக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுல நான் வேற எக்ஸ்ட்ரா உங்களை கலாய்க்கணுமா என்ன? எஸ்ஐ மேடம், பின்னாடி ஒரு பைக்காரன் வர பாருங்க, அவனை நிறுத்துட்டா. தம்பி ஊதா சவுக்கா, ஸ்டாப் ஸ்டாப். என்ன சார், என்ன மேடம், இன்னைக்கு வேற எங்கேயும் வசூலுக்கு போறியா? இந்த ஏரியா தானா? டேய் வாய் அதிகமா பேசாதயா, உங்ககிட்ட வசூல் பண்றதுக்காக வந்து நிக்கிறோம். பின்ன எங்க வீட்ல வாச தெளிச்சு கோலம் போட வந்து நிக்கிறீங்க. டேய் கலாய்க்கிறியாடா? போலீஸ்காரங்களே கலாய்க்கிறியா? மேடம் மேடம், என்ன மேடம் இப்படி நல்ல லீவனுக்கு என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தா இப்படி வந்து மறிக்கிறீங்களா மேடம்? கான்ஸ்டபிள் வராரியா உங்ககிட்ட என்ன இருக்குன்னு செக் பண்றதுக்கு? என்கிட்ட என்ன மேடம் இருக்கு? இதோ இந்த பைக் மட்டும் தான் இருக்கு. டோ அதை கேட்கலையா மேடம்? உங்ககிட்ட ஆர்சி புக்கு, லைசன்ஸ், அப்புறம் ஹெல்மெட் இதெல்லாம் இருக்குதான்னு தான் செக் பண்றதுக்காக நிக்கிறோம். மேடம், நான் ஹெல்மெட் போடாததுக்கு நானே காரணம் இல்ல, எங்க அப்பா தான் காரணம். என்னடா இது புதுசா சொல்லிட்டு இருக்க? நீ ஹெல்மெட் போடாததுக்கும் உங்க அப்பாவுக்கு என்னடா சம்பந்தம்? என்ன மேடம், நான் பைக் கேட்டனே, எங்க அப்பா வாங்கி கொடுத்தான் பாத்துக்கங்க. பைக் வாங்கி கொடுத்தவே ஹெல்மெட் வாங்கி கொடுக்க வேண்டாமா? இப்ப பாருங்க, கண்ட நாயெல்லாம் ரோட்ல நின்னு என்ன மறைச்சிட்டு இருக்கு. மேடம், அவன் நம்மளை பார்த்தா மேடம் நாயின்றான். டேய் பொடிப்பேலே, யார பார்த்துட்டா நாயின்ற? பாக்குறியா ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். பாக்குறியா? மேடம், மொத்தமே உங்க வெயிட்டே கம்மியா தான் இருக்கும் போல. கிட்டத்தட்ட ஒரு 35-40 கிலோ தான் இருக்கும். இதுல 1.5 டன் வெயிட்ட எங்க இருந்து பாக்குறது? ஏமா டேங்கரு, சிரிக்கவா செய்யற? இரு இந்த சிரிக்கிறதுக்காக உனக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் ஃபைன் போடுறேன். என்ன போலீஸ் இது, சிரிக்கிறதுக்கு இல்லாம ஃபைன் போடுவாங்க? சும்மா இரண்டி, போலீஸ்காரங்க இப்படித்தான் எதுக்கு எடுத்தாலும் ஃபைன் போடுவாங்க. மேடம் மேடம், படம் முடிஞ்சிரும் மேடம், போயிட்டு வரேன் மேடம். டேய் படம் முடிஞ்சா எங்களுக்கு என்னடா? ஒழுங்கு மரியாதை ஹெல்மெட் போடுறதுக்கு ஃபைனை கொடு, போயிட்டு வா. உங்ககிட்ட ஏதாவது புக் இருக்கா இல்லையா? சாரி மேடம், இந்த ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் புக் வச்சிட்டு திரிவேன் பாத்துக்கங்க. எங்க அப்பா எல்லாம் படவிலேயே போடுவாரு. இப்ப காலேஜ் வந்துட்டேனா ஒரே ஒரு நோட்டு தான், அப்படி விரல்ல வச்சு சுத்திக்கிட்டே ஜாலியா காலேஜ் போயிடுவேன். எப்படி எஸ்ஐ மேடம், இவனை பார்த்தா சின்ன பையனா தான் இருக்கு. இவன் லைசன்ஸ் எடுத்தானான்னு முதல்ல கேளுங்க மேடம். டேய் ஊதா சொக்கா, நீ லைசென்ஸ் எடுத்தியாடா? மேடம் அவனை புடிச்சிட்டீங்களா மேடம்? என்ன விடுங்க மேடம், அவனை பார்த்தா பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்கான், நிறைய தேரும் மேடம். நான் புள்ள குட்டிக்காரன் மேடம், என்னை விட்டுருங்க மேடம். ஓஹோ, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் விடணும்னு யார் சொன்னா? முதல்ல நீ ஃபைனை கட்டு, அதுக்கப்புறமா இடத்த காலி பண்ணிக்கலாம். மேடம் சரி மேடம், நீங்க அவங்கிட்டே பேசுங்க. உன்னா காசுலயே குறியா இருக்கீங்க. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. கிறுக்கி, நீ யான் சைடா இல்ல அவங்க சைடாடி? அவங்க கூட சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, வாயை மூடிட்டு இருடி. சிரிக்கிறதுக்கு ஃபைன் போட்ட மாதிரி பாட்டு பாடுறதுக்கும் சேர்த்து ஃபைனை போட்டுற போறாங்க. டேய் ஊதா சொக்கா, நீ இப்போ லைசென்ஸ் எடுத்தியா எடுக்கலையா? முதல்ல நீ லைசென்ஸ் எடு. மேடம், போன மாசமே நான் லைசென்ஸ் எடுத்துட்டேனே. இப்போ லைசென்ஸ் எடுடா. என்ன மேடம் இது, மாசமா லைசென்ஸ் எடுப்பாங்க? அதே எடுத்தாச்சு மேடம். ஆமா காசு? ஆமா மேடம், லைசென்ஸ் எடுக்க 5000 ரூபாய் வாங்கிட்டாங்க மேடம். டேய் கடுப்பாத்தாதடா, லைசென்ஸ் இல்லனா காசு எடுன்னு சொன்னேன். டேய் வண்டி ஓட்டல, லைசென்ஸ் வெளியில வரும்போது எடுத்துட்டு வரணும், உனக்கு தெரியாதா? லைசன்ஸ் எவ்வளவு முக்கியமான பொருள் தெரியுமா? சரியா சொன்னீங்க சார். எங்க அப்பா சொன்னதை நான் அப்படியே ஃபாலோ பண்றேன் சார். இவங்க அப்பா அப்படி என்னதாண்டி சொல்லியிருப்பான்? தெரியலீங்க, அவங்க அப்பா யாருன்னே தெரியல. அவங்க என்ன சொன்னா நமக்கு என்ன? டேய் சில்ற பேலே, உங்க அப்பா என்னடா சொன்னா? அதை யாரும் சொல்லி தொலை. எங்க அப்பா சொன்னாரு, முக்கியமான பொருள் எல்லாம் பைக்ல போகும்போது கொண்டு போனா மிஸ் ஆயிரும், வீட்ல தான் வச்சிருக்கணும், கொண்டு போகாதன்னு சொன்னாரு. பரவாயில்லையே, உங்க அப்பா சரியாதான் சொல்லி கொடுத்திருக்காரு. உங்க அப்பா சொன்னதுக்கும் இப்ப நீ லைசென்ஸ் எடுத்துட்டு வராதுக்கு என்னடா சம்பந்தம்? என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இப்பதானே கான்ஸ்டபிள் சார் சொன்னாரு லைசென்ஸ் ரொம்ப முக்கியமான பொருள்னு. அதான் முக்கியமான பொருள் பத்திரமா வீட்லயே இருக்கட்டும்னு வச்சிட்டு வந்துட்டேன். மேடம், இதுக்கு மேல இவன் பேசிட்டு இருந்தோம்னா நம்மளே கிறுக்காக்கிடுவான். ஓகே எல்லாரும் ஃபைன் எடுங்க, ஃபைன் எடுங்க. என்னது ஃபைனா? ஏ போலீஸ் வராங்க, போலீஸ் வராங்க, போலீஸ் வராங்க. என்னது உண்மையான போலீஸ் வரீங்களா? அப்ப நாம ஓடிடுவோம். அட பாவீங்களா, இவங்க எல்லாம் இவ்வளவு நேரம் போலீஸ் மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்களா? ஏய் தம்பி, போலீஸ் எங்கப்பா வர்றாங்க? போலீஸ் எங்க வர்றாங்க? சும்மா போய் சொன்னேன். இப்படிதான் நிறைய பேர் போலீஸ் வேஷம் போட்டு அங்கங்க லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, நல்ல வேளை எங்களையும் காப்பாத்துன. வாடி, நல்ல வேளை தப்பிச்சோம், போயிருவோம். இந்த வீடியோ யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ஃபன்.
ஏதாவது போலீஸ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எங்களை மன்னிச்சிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேம் எல்லாம் இப்ப நாம பார்க்கலாம். உமாதேவி, இசைக்கு முத்து, துரை, அனிதா, குமார், கற்பகம், சஸ்விகா, ஸ்ரீ, அஸ்வின், சக்தி, தெரஸ், ஹாய், பிரியா, கார்த்திக், கிருஷாந்த், ஜி, அலமோ, பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரெண்ட், மகா, நவீன் குட்டி, ராஜு குட்டி, முகமது சலீம், டிஎஸ்ஏ, தனுப்ரியா, ராஜு, ராதிகா, செல்வம், தமிழ் செல்வம், பொன் சிவா. ராஜபிரியா, ஓவியா. ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் நேமே ஒரே வீடியோல சொல்ல முடியாது. ஒருத்தங்க நேம் மிஸ் ஆயிருக்கும். அதனால யாரும் கோச்சிக்காதீங்க. மறக்காம எல்லா வீடியோவும் கண்டினியூஸா பாருங்க. கண்டிப்பா எந்த நேமே மிஸ் ஆகாம வந்துகிட்டே தான் இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஒரு வீடியோ வரலங்கிறதுக்காக கமெண்ட்ல நிறையவே கோவப்படுறீங்க. கோவப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கோவப்பட்டாலே நீங்க என்னோட சப்ஸ்கிரைபர் தானே. நான் பெருசாவே நினைக்க மாட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.